மச்சான், நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வீடு பூட்டியே இருக்குது, யாரும் வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை. என்ன மேட்ரு? அது வருவான் மச்சான், பயங்கர பணக்காரன். வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வருவான், அதுவும் நைட்டில் தான் வருவான்டா. என்ன மச்சான் பணக்காரங்கிற? நம்ம பசங்க பூந்துட்டு இருப்பாங்களே நேரம். அது என்ன மேட்டர்னா, அண்ணா வணங்கண்ணா. வாடா. இங்கே என்ன பண்ணுற? இல்லைண்ணா என்ன அந்த பக்கம்? இல்லைண்ணா சும்மா. அப்படியா? சரி பார்க்கலாம் போ. சரிண்ணா. யாரா இவன்? நம்ம பையடா. சரி நீ மேட்ரை சொல்லு. பேயா? என்னடா? ஆமாம் மச்சான், எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த வீட்டிலேருந்து ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு. நம்மளுக்கு எதுக்குறா தேவையில்லாத வேலை சொல்லு, நம்ம வேறு வீடு பார்த்துக்கலாம்டா. என்னடா இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை.
அண்ணே நான் தானே. ஏ ஏண்டா குரல் குத்துரு விடாது, அது ஏன்டா அப்படியே வந்து கை வச்ச? பக்குன்னு ஆயிடுச்சுடா. அண்ணா நீனு தெரியாதுண்ணே, யாரோன்னு நினச்சேன். லைட் வச்சு பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது நீனுன்னு. போடாங். ஆமாம், நீ எந்த பக்கத்துலேருந்து வந்த? நான் மாடி வழியாக வந்தேண்ணே. நீ? ஃப்ரெண்டு ஒரேவே வந்தேன். அப்புறண்ணா என்ன தெரிச்சா? அது ஏன்டா கேட்குற? இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, புதையல் பெட்டி மாரி ஓரத்தில் ஒரு பொட்டி, அது உள்ள 4 சேலை, 2 துண்டு. ஐயோ என்னண்ணா சொல்கிற? சரி வாங்கண்ணா இன்னொரு ரவுண்டு போவோம். அண்ணோ வாண்ணா. சரிடா போகலாமா? லைட்டு போடலாமா? ஏய், வெளில யாராவது பார்த்தா பிரச்சனை எடுப்போதுடா. ஓ சரிண்ணா சரிண்ணா. ஒரே நிமிஷம்டா, அண்ணா பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஏறா அடிங்க. ஏய் குணா, ஏய் எங்கடா இருக்கிற? ஏய் குணா, ஏய் குணா, குணா, குணா. அண்ணா நீ சொன்ன மாதிரி தானே, இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை. அதாண்டா முதலே சொன்ன உங்ககிட்ட, இந்த வீட்டில் ஒரு மண்ணா. அண்ணா கீழே ஏதோ சவுண்டு கேட்கல. என்னடா இது? இந்த அப்புறம் ஆனாச்சு. என்னண்ணா ஃபோன் அடிக்குது? தெரியடா. டேய் அதை போய் ஆஃப் பண்றா. ஹலோ ஹலோ அம்மா, ஹலோ என்னம்மா பண்ணுற? சாப்பிட்டியாம்மா? ஒழுங்கா சாப்பிட்றியா இல்லையான்னு கூட தெரில எனக்கு. தயவு செஞ்சு எதாவது சாப்பிடுமா. எதாவது உடம்புக்கு எதுனா. சரிம்மா ஒன்றும் இல்லை, நாளைக்கு மட்டும் காலையிலே வர மாதிரி இருக்குது. நான் வந்து பார்க்குறேன். வரும்போது எதாவது சாப்பாடுலாம் எடுத்துன்னு வரேன். என்னம்மா
நான் பாட்டுக்கு பேசிக்கினே இருக்கேன், உன் கூட கொட்ட மாட்டேங்கிற நீ. அதானே, இதுக்கு மேலே உன் வாயில நின்னா வரப்போகுது. சரிம்மா, உடம்பு பார்த்துக்கோ, காலைல பார்க்கலாம். சரியா? வைக்கிறேன். ஓடிடலாம். வாடா வாடா டேய், வாடா போலாம். வாடா வாடா டேய். ஆக்சுவலாக எப்போத்துலேருந்து நான் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை? ரொம்ப நாளாக இப்படி தாண்டா இருக்காங்க. என்னவோ பண்ணி பார்த்தாச்சு, மருந்து மாத்திரை எதுவும் வேலைக்காகல. யாரை கண்டாலும் பிடிக்காது. என்கிட்ட மட்டும் பேசுவாங்க, அதுவும் அளவாக. ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. என்ன சொல்கிறது, சில டைம் வெளியாளுங்க யாரையா பார்த்தா பயங்கர வயலண்ட் ஆகிடுவாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு. அதான் இந்த அவுட் ஹவுஸில் அவங்கள பூட்டி வச்சுருக்கேன். இப்போ கூட அவங்க என்ன நிலமையில் இருக்காங்கன்னு கூட தெரில. என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு போனால் தான் தெரியும்.